ஹலோ மை டியர் கௌதம் சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். இன்றைக்கி 10th சப்ளிமெண்ட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் மதியான ரிசல்ட் வெளியாகுமா இல்லை காலையில் வெளியாகுமா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு வெளியாகுமா அப்படிங்கிற தகவலை ஃபுல்லாக பார்த்துடலாம்ப்பா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தது வீடியோ பார்த்தா ஷேர் ஆகும், நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதை என்ன போட்டிருக்காங்க தெளிவாக பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் டு பி ரிலீஸ்டு இன் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் 2026 தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 12th 11th ஜூலை 31 பண்ண ரிசல்ட் வெளியாகிடுச்சு. 10th பார்த்தீங்கன்னா அந்த அஃபீஷியல் லிங்க் ஃபார் கிளாஸ் 11th இஸ் ஆன்டிசிபேட்டட் டு கோ லைவ் ஷார்ட்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் அஃபீஷியலாக இன்னும் ரிசல்ட் பண்ணால் வரல. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக்னா இப்போ 1வது 2வது ஆடியோ முடிஞ்சு, இப்போ இந்த 3 to 7 தான். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ 12th அதே மாதிரி தான் பண்ணாங்க. லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த லாஸ்ட் நாள் ரிசல்ட் வெளியிட்டாங்க. எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, அதே மாதிரி தான் 10th ஒரு வேளை வெளியிடுவாங்களோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்னா ஸோ ஒரு வேளை 7ஆம் தேதி ரிசல்ட் வெளியிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இதாக இருக்குது, ஆன்டிசிபேட்டட் இருக்குது, ஒரு மாதிரி கெஸ்ஸிங் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எப்படின்னு தெரில. இன்றைக்கி ரிசல்ட் வந்தால் மதியானம் வரும், பட் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் வராது. ஓகேங்களா? இப்போ 12th பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு, கூகுளையும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, ஜூலை 30 வந்தால் ரிசல்ட்டு, மதியானம் ரிசல்ட்டுன்னு சொல்லி வந்துருச்சு நியூஸு. 12th 11th இப்போ 10th பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. இந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரது கொஞ்சம் சந்தேகம் தான், பட் வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஓகேவா? 12th நம்ம ஷுவரிட்டியாக சொல்லிட்டோம், அன்றைக்கி தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? பட் இப்போ 10th பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. எதுவுமே நான் அஃபீஷியல் நியூஸ் வராதனால பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் ஓகே. சப்போஸ் இன்றைக்கி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல. கூகுள் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா டிஜி அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அங்கேயும் ஃபோன் பண்ணி ஒரு டைம் கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இன்றைக்கி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் தான் சொன்னாங்களே தவிர வேறு எந்த நியூஸும் கொடுக்கல. இந்த வாரத்துக்குலாம் வந்துரும்ப்பா, அந்த 5 நாளுக்குள்ள எப்போ வேணால் ரிசல்ட் வெளியாகும் அப்படி தான் சொன்னாங்க. மற்றபடி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஆஃபீஸில் அவங்ககிட்டே பேசியாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஆகஸ்ட் 5 ரிசல்ட் வெளியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் 4 நமக்கு கூகுள் எல்லாம் அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? அப்டேட் எல்லாம் ஆயிரும், நமக்கு தெரிஞ்சிடும் ஆகஸ்ட் 5 ரிசல்ட்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 3 இன்றைக்கா இருந்தால் நமக்கு நேற்று ரிசல்ட்லாம் அப்டேட் ஆயிருக்கணும், கூகுள் சைடில் எல்லாத்தையும் அப்டேட் ஆயிருக்கணும், நியூஸும் வந்திருக்கணும், ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கணும், ப்ரெஸ் மீட் ஏதோ ஒரு சைடில் லீக் ஆயிருக்கும், நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு கூகுளையும் மேலே அப்டேட் ஆயிருக்கும். பட் இது வரைக்கும் அப்டேட் ஆகாதனால நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்ப்பா. ஆஃபீஸில் அப்டேட் இன்னும் வரல. ஓகேவா? ஸோ நீ மதியானக்கு இது அனௌன்ஸ்மெண்ட் வந்து திடீர்னு மாறி இன்றைக்கி மதியானம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாரும் நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க, எல்லோரும் பாஸ் ஆயிருவீங்க. 12th பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பாஸ் ஆகிட்டேன் ப்ரோ. ஸோ அடுத்து நான் ஸ்கூல் சேர போகிறேன், காலேஜ் சேர போகிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்டு. ஸோ உங்களுக்கு விஷயத்து வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க நீங்கள். ஓகே, 10th மட்டும் தான் பார்த்துட்ருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதி இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டீங்க, ஃபெயில் ஆகிட்டு இப்போ சப்ளிமெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம், கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவ் எதாக இருந்தாலும் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ சிங்கிள் சீட் ஆஃப் அப்பர் கேன் டிஸ்டர் ஃபியூச்சர் மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் தீர்மானிக்காது, பட் அடித்தளம் இதுதான். ஓகேவா? இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுக்கணும், அட்லீஸ்ட் பாஸ் ஆச்சு ஆயிடணும். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக ரிசல்ட் அப்டேட்ஸ் வந்தால் உங்களுக்கு மதியானம் அப்டேட் கண்டிப்பாக மதியானம் ஷார்ப்பாக ஒரு 3 மணி இல்லை 3:30 கண்டிப்பாக வீடியோ வரும். ரெடியாக இருங்க 3:30 மணிக்கு. ஓகேங்களா? ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் ரிசல்ட் வருதுன்னு சொல்லி அந்த 3:30 மணி அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 2 மணிக்கு தாண்டிச்சுன்னா 3:30 மணி அப்டேட்டில் எப்போ ரிசல்ட் வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டுறேன். ஓகேவா? ஓகேப்பா சில குட்டீஸ். ஸோ பாய்ப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ #கௌதம் மீடியா ஒரு ஹார்ட் கொடுங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை. அந்த லைக் முக்கியம், லைக். ஓகேவா?